லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இதுதான் நீ ஹோம் நர்ஸா இங்க இருக்கிற லட்சணமாக்கா? இதுக்குதான் உனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு துர்கா கிட்ட நான் அவ்ளோ சொன்னேன். இங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும்? என்னால இனிமே பொறுமையா இருக்க முடியாதுக்கா. ஏ சக்தி, இங்க பாரு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதனாலதான் கார்த்திகால எதுவும் பேசக்கூட முடியல. இல்லனா இந்த விஷயத்த அவர் எப்பவோ சொல்லிருப்பாரு. இங்க பாரு, இப்ப நீ இந்த விஷயத்துல எதுவும் பிரச்சனை பண்ணிடாதா. அதுக்கப்புறம் திரும்பவும் உனக்குதான் கெட்ட பேர் வரும். எனக்கு கெட்ட பேர் வந்தா அத பத்தி ஒரு கவலையும் இல்ல. ஆனா உன்னை இப்படி என்னால பார்க்கவே முடியாதுக்கா. எதுக்காகவா உன்னை வெற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு? அதுக்கு இல்லடி. என்ன யமுனா, சாப்பாடு ரெடியா? இன்னும் 1 மணி நேரத்துல ரெடி ஆயிடும். என்னது 1 மணி நேரமா? நான் டயத்துக்கு சாப்பிடுன்னு தெரியல உனக்கு. சமையல் கட்டுக்கு போய் சமைக்கிற வேலையை பாரு. அப்புறம் பேசலாம் உன் தங்கச்சிக்கிட்ட. அக்கா, என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் ரொம்ப ஓவர்க்கா. இருடி, இங்க பாரு, வேற என்ன விசேஷம்? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்ன கிளம்புங்கிறியா? நீ சொன்ன உடனே எல்லாம் என்னால கிளம்பி போக முடியாது. நான் இன்னைக்கு ஃபுல்லா இங்க இருந்து உன் கூட பேசிட்டு தான் போக போறேன். நீ இங்க இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். நான் கூட நம்ம வீட்டு ஆளுங்களை பார்க்க மாட்டோமான்னு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீ எதுவும் பிரச்சனை பண்ணிடாதடி. நானா பண்ண மாட்டேன். ஆனா ஏன் முன்னாடி இன்னொரு வாட்டி உன் வீட்டு ஆளுங்க உன்னை மட்டமா பேசினாங்க, அப்புறம் இந்த சக்திய யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இங்கே இரு. நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். நீ இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீ சமைக்க போறியா? நான் நல்லா தானே சமைப்பேன். அக்கா, நீ நல்லா சமைப்பன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு உனக்கு ரெஸ்ட். நான் சமைக்கிறேன். நீ உட்காந்து சாப்பிடுற. ஐயோ வேணா சக்தி, அத்தைக்கு தெரிஞ்ச அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. என்ன அத்தை நொத்தன்னு? அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆயிடும்? அதையும் நான் பாக்குறேன். வா வாக்கா. சொன்னா கேளு சக்தி. இங்க பாரு. பேசாம உட்காரு. எல்லா வேலையும் நான் பாக்குறேன். இங்க பாரு. என்னது இது? வேணா சக்தி, நீ முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்க. உனக்கு நான் தான் சமைச்சு போடணும். ஆனா நீ சமைக்கிறன்னு சொல்ற. நீ கார்த்திக் சார் ஒய்ஃப்னு எல்லாருக்கும் என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு வருவன்ல, அப்ப நீ உன் கையால சமைச்சு போடு. இப்ப நீ எதுவும் பேசாத. உட்காரு. என்னம்மா சமைக்காம நீ உட்கார்ந்துருக்க? அது நீ ஏங்க எந்திரிக்கிற? உட்காரு. மாமா, உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும்? யார் சமைச்சா என்ன? சரிதாம்மா. என் கண்ணு முன்னால எங்க அக்கா கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது மாமா. சக்தி, சும்மா பொதுவா சொன்னேன். சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறம் வரேன். அக்கா, உன்னை உட்காருன்னு சொன்னேன். உட்காரு. என்ன சக்தி, நீ சொல்றதே கேட்க மாட்டேங்கிற. இவங்கள இருக்கு. நீ எங்க போற? உன்னை உட்காருன்னு சொன்னேன். சொன்னா கேளு. வேணாடி. அது என்ன? உனக்கு யமுனான்னு பேர் இருக்குல்ல, உன் மாமியாருக்கு தெரியாதா? அவங்க வந்ததுல இருந்து எப்பவும் அப்படிதாண்டி கூப்பிட்டு இருக்காங்க. வீடு அது தப்பாச்சே. அத சரி பண்ணணுமே.
சரி பண்ணிடுவோம். என்ன பண்ண போற? ஐயோ, இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. கடவுளே! ஏய், மா நானே பண்றேம்மா. இல்லடா. சொன்ன கேளு. என்னம்மா நீ வந்திருக்க? நான் யமுனாவை தானே கூப்பிட்டேன். ஏய்! ஏய் அப்படின்னு கூப்பிட்டீங்களா? நீங்க யார கூப்பிட்டீங்கன்னு தெரியல அத்தை. ஒருவேளை என்ன கூப்பிட்டீங்களோன்னு நான் வந்தேன் அத்தை. அது நான் யமுனாவை தான் கூப்பிட்டேன். யமுனா கவ இனிமே யமுனான்னு பேரு சொல்லி கூப்பிடுங்க அத்தை. நாங்க அவளுக்கு பேர் வச்சதே இப்படி 4 பேரு கூப்பிடணும்னு தான். பெரியவங்க உங்களுக்கு தெரியாதா அத்தை? தெரியும் தெரியும், நல்லா தெரியும். அத்தை செக்ஷன் 419A என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொண்ணு ஒரு சக்தி, அம்மா என்ன வேணும்னு சொல்லுங்க. ஒண்ணு வேணாம்மா. சக்தி வந்திருக்காளே, அவளுக்கு சாப்பாடு கரெக்டா கொடுத்தியா, டிஃபன் கொடுத்தியான்னு கேக்குதாமா கூப்பிட்டேன். நான் எல்லாருக்கும் நல்லா போட்டுட்டு தான் அத்தை போக போறேன். சாப்பாட்டு சொன்ன. ஆமாம்மா, இன்னைக்கு சக்தி தான் சமைக்கிறா, அதான் அவ அப்படி சொல்றா. ரொம்ப நல்லதா போச்சு. முதல்ல போய் சாப்பிடுமா, போ போ. ஏங்க, இவள முதல்ல அனுப்பி வைங்க. இவ இங்க இருந்தான்னு வச்சுக்கோங்க, யமுனாவையும் கண்டிப்பா கெடுத்து வச்சிருவா. ஆமா கோகிலா, ரொம்ப தைரியம் அந்த சக்திக்கு. சட்டமெல்லாம் பேசுறா, அதுவும் கையில கரண்டியோட பாக்குறப்ப எனக்கே பயமா இருந்துச்சு கோகிலா. ஆமாங்க. என்ன கார்த்திக் சார் இதெல்லாம்? சக்தி, நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு புரியுது. என் நிலைமை அப்படி, புரிஞ்சுக்கோ. நான் உங்களை சத்தியமா புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதே மாதிரி யமுனா கவியை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்க இங்க ஹோம் நர்ஸா தான் வந்திருக்காங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, உங்க அம்மா யமுனாக்காவ வேலைக்காரியா தான் நடத்துறாங்கன்னு. இது சரியில்லை கார்த்திக் சார். உங்களை நம்பிதான் எங்க அக்காவை நாங்க இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். பாத்துக்கோங்க சார். சக்தி, எனக்கு நல்லா புரியுது. இங்க பாரு, யமுனாவுக்கு நான் பொறுப்பு. நீ கவலைப்படாத சக்தி. சரி, எல்லாரும் சாப்பிட உட்காருங்க. உங்களுக்கும் யமுனாக்காவுக்கும் என் கையாலே நான் பரிமாறுறேன். சக்தி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். யமுனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ நல்லா சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட தெரியல. முதல்ல அவளை சாப்பிட சொல்லு. ஐயோ, என்னங்க? வா, உட்காரு. என்னடி? உட்காரு. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன். ஓடி போய் அம்மாவை கட்டி புடிச்சு அவங்க மடியில படுத்து வாய் விட்டு அழணும்னு தோணுதுடி. ஏய், அழாத. சாப்பிடு யமுனா, முதல்ல சாப்பிடு. Ah
என்ன மெஸ் இங்க நின்னுட்டு இருக்க? ஓ, எனக்காக தான் வெயிட் பண்றியா? உனக்கு அறிவு இருக்கா? உன்னை யார் இப்படி அவசரப்பட்டு யமுனா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது? எப்பவுமே இதே வேலை. எதையுமே யோசிக்காம அவசரப்பட்டு எதையாவது செஞ்சிட வேண்டியது. இப்ப பாரு, உன்னால யமுனா அக்கா கோகிலத்த வீட்ல அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. என்ன சக்தி சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. யமுனா அக்காவும் கார்த்திக் சாரும் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். யமுனா அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? நீதானே? என்ன சக்தி நீ சொல்றதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? நீ யோசிச்சு பாரு. ஊரை குட்டி கல்யாணம் பண்ணிருந்தா இப்ப போய் நியாயம் பேசலாம், கோகிலத்த வீட்ல பஞ்சாயத்து வைக்கலாம். ஆனா நீ பண்ண காரியத்தினால இப்ப ஏதாவது பண்ண முடியுமா? யமுனா அக்காவுக்கு கல்யாணம் ஆனது எங்க வீட்ல எங்க அம்மாவுக்கு தெரியாது, அங்க கார்த்திக் சாருடைய அம்மாவுக்கும் தெரியாது. இப்ப கோகிலத்த கிட்ட என்னன்னு பேசுறது? சரி சக்தி, கோவப்படாத, ஏதாவது யோசிக்கலாம். இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். கோகிலாத்த யமுனா அக்காவை பேர் சொல்லி கூட கூப்பிடுறது இல்ல. எப்படி கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? ஏன்னு சொல்லிதான் கூப்பிடுறாங்க. அத பார்க்கவே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பாவம் யமுனா அக்காவுக்கு இலகின மனசு. அடுத்தவங்க என்ன திட்டினாலும் அதை தொடச்சு போட்டுட்டு அவங்களுக்கு விழுந்து விழுந்து எல்லாத்தையுமே செய்வான். அங்கேயுமே அவ அப்படிதான் இருக்கா. கோகிலாத்த அத்தனை திட்டுறாங்க, அவங்க கூப்பிட்டதும் அத்தனை இவ ஓடுறான். இதையெல்லாம் பார்க்க எனக்கு ஓ மேலத கடுப்பாகுது. இதுக்கும் ஏதாச்சும் பண்ணலாம் சக்தி. நீ முதல்ல கவலைப்படாத. இதுக்கு நீ ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொன்னாலும் கார்த்திக் சார் சொல்ற ஒரே ஒரு பதில், இப்பதான் ஹார்ட் அட்டாக்ல இருந்து அம்மா மீண்டு வந்திருக்காங்க, இப்ப போய் என் கல்யாண விஷயத்த சொன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிறாரு. இப்ப போய் கோகிலாத்த கிட்ட உண்மையை சொல்லி யமுனா அக்கா அங்க எப்ப நிம்மதியா இருக்கிறது? சரி, நான் கார்த்திக் சார்ட்ட பேசுறேன். போதுண்டா சாமி, சார் செஞ்ச வரைக்கும் போதும். இனிமே இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ விட்டுற, தயவு செஞ்சு விட்டுற. என்ன சக்தி நீ சும்மா சும்மா என்னைய குத்த சொல்லிட்டு இருக்க? நீதானா அன்னைக்கு சொன்ன 2 பேரும் லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி வைன்னு? அதுவே உங்க அக்கானதும் ஏன் வெற்றி இப்படி பண்ணன்னு கேக்குற? என்ன டென்ஷன் பண்ணாத வெற்றி. நான் சரின்னு சொல்லணுங்கிறதுக்காகவே நீ அரை குறையா வேணும்னு அன்னைக்கு கதை சொல்லிருக்க. நானும் யாருக்கும் கேக்குற போலன்னு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லிட்டேன். அதையே வச்சு இப்போ என்ன மடக்க பார்க்காத. இந்த பிரச்சனைக்கு நீதான் காரணம். யமுனா இப்ப கஷ்டப்படுறதுக்கு நீ மட்டும்தான் காரணம். சக்தி, பேசாத பேசாத. எதுலயும் ஒரு அவசரம். இவர் பெரிய ஹீரோ, திருட்டுத்தனமான காதல் ஜோடிங்களை சேர்த்து வைக்கிறார். இவன் கல்யாணத்துல இவன் கையில தாலி எடுத்து கொடுத்தது நான் தான். இதுல இவன் இன்னொருத்தருக்கு தாலி எடுத்து கொடுத்தாராம். பேசாம போயிடு. யமுனா, எப்ப பார்த்தாலும் கிச்சன் வேலையாவே இருக்கியே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? அப்புறம் இந்த வேலையெல்லாம் வேற யார் பாப்பா? வீட்டு வேலைக்கு வரவங்களையும் வர வேணான்னு சொல்லிட்டாங்க, தெரியும்ல. சாரி யமுனா,
என்னங்க 2 பேரும் உள்ள என்ன பண்றாங்க? 2 பேரும் உள்ள பேசிட்டு இருப்பாங்க. என்னங்க இப்படியே எத்தனை நாள் 2 பேரையும் காவல் காத்துட்டு இருக்கிறது? வேற வழி இல்லங்க, இது சரி வராது. யமுனா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா. இப்பவும் நாம சுதாரிச்சுக்கலன்னா ஏதாவது தப்பா நடந்தாலும் நடந்துரும். அது எப்படி? நாம ஏதாவது பெருசா யோசிக்கணும். உங்க போனை கொடுங்களேன், சொல்றேன். ஆ. யமுனா, கார்த்திக், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா பேசிட்டு இருந்தம்மா. எல்லாம் பேசின வரைக்கும் போதும், முதல்ல கிளம்பு. சரிம்மா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். காலேஜுக்கா? இன்னைக்கு காலேஜுக்கு போக வேண்டாம், லீவ் போட்டு. எதுக்குமா? கார்த்தி, அம்மா சொல்றத கேள்றா. அவ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இல்லப்பா, இன்னைக்கு காலேஜ்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, லீவுலாம் தர மாட்டாங்க. உனக்கு நிச்சயதார்த்தம்னு சொன்னா கூட லீவு தர மாட்டாங்களாப்பா? இவருக்கு நிச்சயதார்த்தமா? ஆமா, என் பையனுக்கும் அவனுக்கு பாத்துருக்கிற பொண்ணுக்கும் இன்னைக்கு இப்பவே நிச்சயதார்த்தம். மா, என்னம்மா இது? திடீர்னு வந்து நிச்சயதார்த்தம் சொன்னா என்னமா அர்த்தம்? டேய், என்னால பேச முடியலடா. இப்பவே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. மா. கார்த்திக், நீ கிளம்பு. இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தாகணும். இது பாரு, போப்பா, போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வா, அதுக்கப்புறம் கிளம்பலாம். அது இல்லம்மா. கார்த்தி, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? அம்மா சொன்னா சரின்னு சொல்லு. பாத்தியா, இப்பவே அம்மா நெஞ்சு வலிக்குங்கிறா. அம்மா, நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். ஆனா இன்னைக்கு வேண்டாம், காலேஜில் லீவு தர மாட்டாங்க, அதனால நாளைக்கு வச்சுக்கோங்க. அப்படி சொல்லாதப்பா, நிச்சயதார்த்தம் உனக்கு இன்னைக்கு நடந்தே ஆகணும். ஒன்று பண்ணு, நீ காலேஜ் இன்ஸ்பெக்ஷன் போயிடு. நானும் அப்பாவும் 2 பேரும் போய் நிச்சயதார்த்த தட்டை மாத்திட்டு வந்துடுறோம். நிச்சயதார்த்தத்துக்கு பையன் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லப்பா. என்னங்க, நம்ம போய் பூ, பழம், தட்டு, பட்டு சேலை எல்லாமே நம்ம போற வழியில வாங்கிக்கலாம். பாப்போம், வாங்க கிளம்பலாம். கார்த்திக், நீ இப்போ உடனே காலேஜுக்கு கிளம்ப போறியா இல்ல இவளோட பேசிட்டு இருக்க போறியா? இப்போ கிளம்பணுமா? நாங்க கிளம்பி போனதும் இவ கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சிடாத. நான் சொல்றது புரியுதா? ஏய், இவனை காலேஜுக்கு அனுப்புற வழியை பாரு. யமுனா, அழாத யமுனா. எப்படிங்க அழாம இருக்க முடியும்? இதை யார் கட்டினது? நீங்க தானே. எப்படி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தத்துக்கு சரின்னு சொல்றீங்க? என்ன என்ன பண்ண சொல்ற யமுனா? நான் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சாலே எனக்கு நெஞ்சு வலிக்குது. டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்கான்னு கேட்டு மிரட்டுறாங்க. அவங்க வேணும்னு பண்றாங்க. இல்ல யமுனா, ஒருவேளை அவங்களுக்கு நிஜமாவே நெஞ்சு வலி வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது யமுனா? அப்போ நீங்க இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. இப்படி இதே மாதிரி இன்னொரு கல்யாணத்துக்கும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் கார்த்திக்?
யமுனா ஏதாவது உளறிட்டு இருக்காத யமுனா. இப்ப எதுக்கு அழுவுற? அழாத. சரி ஒரு நிமிஷம் இரு. இப்ப யாருக்கு ஃபோன் பண்றீங்க? சக்தி ஆ என்ன? ஏய் கார்த்திக் சார் ஃபோன் பண்றாரு. முதல்ல அட்டெண்ட் பண்ணி பேசு. ஏய் ஏதாவது பிரச்சனையா இருந்தா? என்ன வெறி ஏத்தாத, முதல்ல பேசு. வெற்றி, நான் கார்த்திக் பேசுறேன். சொல்லுங்க சார். வெற்றி, நீங்களும் சக்தியும் உடனே எங்க வீட்டுக்கு வர முடியுமா? என்ன சார், என்ன ஆச்சு? ஒரு முக்கியமான விஷயம், உடனே வாங்க. முதல்ல யமுனாக்கா எப்படி இருக்கான்னு கேளு. யமுனா நல்லா இருக்கான்னு சக்திகிட்ட சொல்லுங்க. கொஞ்சம் சீக்கிரமா 2 பேரும் கிளம்பி இங்க வாங்க. அங்க வரப்போ உங்க அப்பா அம்மா பார்த்து என்னன்னு கேட்டா என்ன சார் சொல்றது? அவங்க வீட்ல இல்ல, அதனால தான் உடனே உங்களை வர சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நான் வச்சிரு. சக்தி உடனே போலாம் வா. ஏன், என்னாச்சு? ஏய் கார்த்திக் சார் உடனே வர சொல்றாரு. அங்க ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல.